ஆமாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சரி, லாஸ்ட் கிளாஸில் என்ன படித்தோம் ஞாபகம் இருக்கா? ஃபிக்கு. ஓகே. ஓகே, சரி. ஓகே, உது படித்தோமா? உது. அடுத்தது அதான் பற்றி படித்தோமா? அடுத்தது என்ன டைம் படித்தோமா? தொழுகையுடைய டைம். ஃபஜ்ர்னா என்ன டைம், துஹர்னா என்ன டைம். அதுக்கு பிறகு பாங்கு அதான் சொல்கிறோம்ல, அதான் சொல்கிறது படித்தோம். தயமம்னா என்ன சொன்னேன் ஞாபகம் இருக்கா? மண்ணில் பண்ணுறது. மண்ணில் எப்படி பண்ணணும்? ஓகே, சரி. அடுத்தது வாயில் கொஞ்சம் எடுத்துட்டு ஒரு வாட்டி தட்டணும் மண்ணில், கையை ஒரு வாட்டி தட்டிக்கணும். அப்புறம் என்ன, ஒரே ஒரு வாட்டி முகத்துக்கு, ஒரு வாட்டி கைக்கு, இவ்வளோதான். சரியா? கை இங்கெல்லாம் பண்ண வேண்டாம். ஒரு வாட்டி முகம், ஒரு வாட்டி கை. தண்ணி இல்லாமல் இருக்கிற நேரத்தில் தயமம் பண்ணணும். தண்ணி இருக்குது, ஆனால் ஒருத்தருக்கு உடம்புலலாம் அடிபட்டுருக்கு, புண்ணாக இருக்குது, அவரால் தண்ணி வச்சா ஜாஸ்தியாகிடும். அப்படின்னாலும் என்ன செய்யலாம்? தயமம் பண்ணலாம். சரியா? அல்லது ரொம்ப கோல்டு ரீஜியன், ஐஸ்லாம் இருக்கும்ல, ஃபுல்லாக ஐஸாக இருக்குது, அவர் தண்ணி யூஸ் பண்ணவே முடியாது, அவங்களும் என்ன செய்யலாம்? மண்ணில் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மண் எடுத்து வீட்டுக்குள்ளே வச்சுருக்குறாங்க, ஒரு பேஸ்கெட்டில் அதில் வச்சுருக்காங்க, அதில் என்ன செஞ்சுக்கலாம்? தட்டி தயமம் பண்ணிக்கலாம். அதுபோல் சாக்ஸ் போடுறதை பற்றி படித்தோம். சாக்ஸ் போட்டிருக்கிறாங்க அப்படின்னா என்ன செஞ்சுக்கலாம்? சாக்ஸுக்கு மேலே ஒரு வாட்டி தடவிக்கலாம். அப்போது உது செஞ்சுட்டு ஒருத்தர் சாக்ஸ் போடுறோம். சரியா? உது செஞ்சுட்டு சாக்ஸ் போட்டுட்டோம். அதுக்கு பிறகு உது முறிஞ்சிருச்சு. உது எப்படிலாம் முறியும் தெரியும், அப்படி தானே? என்னெல்லாம் செஞ்சால் முறியும்? ஓகே, வாஷ்ரூம் போனால் முறியும். ஓகே ஓகே. அடுத்தது என்ன மீட் சாப்பிட்டா முடியும்? கேமல் மீட். கேமல். சரியா? கேமலுடைய கறி, ஒட்டகத்தோட கறி இருக்குல்ல, அது சாப்பிட்டா உது முறிஞ்சிரும். சிக்கன், மட்டன் எது சாப்பிட்டாலும் என்ன செய்யாது? முறியாது. அதுபோல் தூங்கிட்டா முறிஞ்சிரும். ஒருத்தர் நல்லா தூங்கிட்டார் உது செஞ்சுட்டு, அப்புறம் என்ன செஞ்சிடும்? முறிஞ்சிரும். சரியா? அப்போது அப்படி ஒருத்தருக்கு முறிஞ்சிருச்சு அப்படின்னா, அவர் சாக்ஸ் போட்டிருந்தார், ஃபஸ்ட்டு உது செஞ்சு சாக்ஸ் போட்டிருந்தார், மறுபடியும் அவருக்கு உது செய்யணுன்னா என்ன செஞ்சுக்கலாம்? சாக்ஸை கலட்ட வேண்டாம், சாக்ஸுக்கு மேலே மட்டும். சரியா? சாக்ஸ் கீழே இல்லை, காலுக்கு கீழே இல்லை, காலுக்கு மேலே இருக்குல்ல சாக்ஸ் போட்டிருப்போம்ல, அது ஒரு வாட்டி தடவினா போதும். சரியா? அதுக்கு பேர் என்ன? மசகு செய்கிறது. தலைக்கு மசகு செய்வோமே எப்படி, அதே போல் காலுக்கு என்ன செஞ்சுக்கலாம்? ஒரு வாட்டி தடவிக்கலாம், அவ்வளோதான். சரி, இப்போ இன்றைக்கி இன்ஷா அல்லாஹ் தொழுகையை பற்றி படிக்கும். சரியா? தொழுகைக்கு நம்ம போய் பள்ளிவாசலில் என்ன செஞ்சாச்சு? நின்னாச்சு. நின்ன உடனே என்ன சொல்லணும்? ஃபஸ்ட்டு தக்பீரத்துல் இஹ்ராம் சொல்லுவாங்க. இஹ்ராம்னா நிறைய விஷயங்களை நாம் ஹராம் ஆக்கிடுவோம். தக்பீரத்துல் இஹ்ராம் சொன்னால் அல்லாஹு அக்பர் சொல்கிறது. சரியா? தொழுகைக்கு ஃபஸ்ட்டு நம்ம நிற்கிறோம், அல்லாஹு அக்பர் சொல்லி கை தூக்கி என்ன செய்வோம்? கையை கட்டுவோம். இதுக்கு பேர் தக்பீரத்துல் இஹ்ராம். இஹ்ராம்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் நம்ம ஹராம் ஆக்கும். ஹராம்னா என்ன தெரியும்ல? செய்யக்கூடாது. தக்பீரத்துல் இஹ்ராம் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, என்னது ஹராம் ஆக்குறோம் அப்படின்னா, தொழுகைக்கு வெளியில் இருக்கிற நேரத்தில் நம்ம யார்கிட்ட வேணாலும் பேசலாம், அப்படி தானே? யார்கிட்ட வேணாலும் பேசலாம், சாப்பிடலாம், தண்ணி குடிக்கலாம். இதெல்லாம் தொழுகைக்குள்ளே நம்ம என்ன செய்ய மாட்டோம். அது எல்லாமே ஹராம். அதுதான் தக்பீரத்துல் இஹ்ராம். சரியா? அப்போ எந்த அளவுக்கு கையை தூக்கணும்? ரசூல்லா ஹதீஸில் பார்க்குறோம், 2 டைப்ஸில் பண்ணலாம். ஒன்று எங்கே வர தூக்கலாம்னா காது வர. சரியா? இந்த அளவுக்கு அல்லாஹு அக்பர் காது வரைக்கும் தூக்கி கட்டிக்கலாம். அல்லது ஷோல்டர், புஜம் இருக்குல்ல, இந்த அளவுக்கு அல்லாஹு அக்பர் செஞ்சுக்கலாம். தோல் புஜம் வரைக்கும் ஷோல்டர் அளவுக்கு தூக்கி கட்டிக்கலாம், காது வரைக்கும் தூக்கிட்டு கட்டிக்கலாம். சரியா? அல்லாஹு அக்பர் சொல்லி ஆரம்பிக்கிறோம். என்ன அல்லாஹு அக்பர்னா என்ன? அல்லாஹ் மிகப்பெரியவன், கிரேட்டஸ்ட். ஓகேவா? அதை சொல்லி தான் ஆரம்பிக்கிறோம். சரியா? ஆரம்பித்தாச்சு. இப்போ என்ன? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிவிட்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லிவிட்டு சனா ஓதுவோம். சனா தெரியுமா யாருக்காச்சும்? வஜ்ஜஹத்து வஜ்ஹிய, அல்லாஹும்ம பாயித் பைனி, இந்த மாதிரி 3. ஓகே, அது ஒரு 2-3 டைப்ஸ் இருக்குது. ஏதாச்சும் ஒன்று சொன்னால் போதும். அல்லாஹும்ம பாயித் பைனி சொல்கிறவங்க அதை சொல்லிக்கலாம். அல்லது வஜ்ஜஹத்து வஜ்ஹிய லில்லதி வரக்கூடிய துவா, அது தெரிஞ்சால் அதையும் சொல்லிக்கலாம். ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கலாம். அதுக்கு அடுத்தது என்ன சொல்லுவோம்? சூரத்துல் ஃபாத்திஹா, மேண்டட்டரி. சரியா? அதுக்கப்புறம்
சின்ன ஒரு சூறா, எந்த சூறானாலும் ஓதிக்கலாம். இது எத்தனை ரக்காத்துக்கு? ஃபஸ்ட்டு 2 ரக்காத். ஃபஸ்ட்டு 2 ரக்காத்துக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவும் சொல்லணும், எக்ஸ்ட்ரா ஒரு சூறாவும் சொல்லணும். 3rd ரக்காத்துக்கு எக்ஸ்ட்ரா சூறா ஓதுனா ஓதிக்கலாம், இல்லைன்னா பிரச்சனை இல்லை. சூரத்துல் ஃபாத்திஹா மட்டும் ஓதுனாலும் பிரச்சனை இல்லை. சரியா? சரி, அப்போ சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிட்டீங்க, துணை சூறா ஓதிட்டீங்க. அதுக்கு பிறகு என்ன செய்வோம்? ருக்குவோ செய்வோம், அப்படி தானே? அல்லாஹ் அக்பர் சொல்லிவிட்டு ருக்குவோ பண்ணுவோம். ருக்குவோ எப்படி பண்ணணும் தெரியுமா? 7 ஷேப்பில் இருக்கணும். 7 இருக்குல்ல, அல்லது எல்லை கமுத்தி போட்டால் இப்படி இருக்கும், அந்த மாதிரி இப்படி நிற்கணும். சரியா? கால் நேராக இருக்கணும். நான் தொழுது காமிக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். நேராக நிற்கிறோம், கால் நம்ம முதுகு எப்படி இருக்கணும்? ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், நிமிர்ந்துட்டு இப்படி நிற்கக்கூடாது. சரியா? கை முட்டில் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கணும். சரியா? ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு நிற்கணும். அதுபோல் தலை என்ன செய்யக்கூடாது? தூக்கிட்டு இருக்கக்கூடாது. எப்படி 7 எப்படி இருக்குமோ அதே மாதிரி காலிலேருந்து இப்படி நிற்கணும். முதுகு தலையெல்லாம் சேமாக இருக்கணும். நம்ம சஜிதா செய்வோம்ல, அந்த இடத்த நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கணும். சரியா? புரிஞ்சதில்லை? நம்ம தொழுது காமிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ், அப்போ புரியும். இது என்ன? இதுக்கு பேர் என்ன? இல்லை, இதுக்கு பேர் என்னது? ருக்குவோ. சரிங்களா? ருக்குவோ. அடுத்தது ருக்குவிலேருந்து எந்திரிச்சு நிற்போம். அப்போ என்ன சொல்லுவோம்? ருக்குவிலேருந்து எந்திரிக்கும் போது என்ன சொல்லுவோம்? சமி அல்லாஹு லிமன் ஹமீதா. இது இமாம் சொல்லிட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? சரி, ரப்பனா லக்கல் ஹம்த். லக்கல் ஹம்த் வந்து கண்டிப்பாக சொல்லணும் அப்படி. சரியா? அதுக்கு மேலே ஹம்தன் கசீரன் தையிபன் முபாரக்கன் ஃபீஹி, இது வந்து எக்ஸ்ட்ரா துவா. இது சொன்னால் நல்லது. ரசுல்லா ஒரு வாட்டி தொழுறாங்க, சஹாபாலாம் பின்னால் தொழுதுட்டு இருக்காங்க. சரியா? அப்போது ரசுல்லா தொழுதுட்டு இருக்கும்போது யாரோ ஒரு ஆள் என்ன செஞ்சிட்டாரு? ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கசீரன் தையிபன் முபாரக்கன் ஃபீஹி அப்படி சொல்லிட்டார். தொழுது முடிச்சோன்னா ரசுல்லா திரும்பி உட்காந்து கேட்டாங்க, இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக யாரோ சொன்னீங்கல்ல, அந்த ஆள் யார் அப்படின்னு கேட்டாங்க. ரசுல்லா சொல்லி கொடுக்கல அதை. சரியா? அப்போது எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க. அப்போ ரசுல்லா சொன்னாங்க, யாருன்னு சொல்லுங்கள் தைரியமாக. அப்போ ஒருத்தர் எதிர்ச்சிட்டார், நான் தான் சொன்னேன். அப்போ ரசுல்லா சொன்னாங்க, நீங்கள் இந்த துவா சொன்னீங்கல்ல, ரப்பனா லக்கல் ஹம்துக்கு பிறகு எக்ஸ்ட்ராவா ஹம்தன் கதீரன் தையிபன் முபாரக்கன் ஃபீஹி, அந்த சொன்ன ஆளுக்கு அந்த நன்மை எடுத்துகிட்டு போகிறதுக்கு வானத்திலேருந்து ஏஞ்சல்ஸ் என்ன செஞ்சாங்களாம்? போட்டி போட்டுட்டு வந்தாங்களாம். நான் தான் கொண்டு போவேன் அல்லாஹ்விடத்தில் அந்த நன்மையை அப்படின்னு சொல்லி போட்டி போட்டுட்டு அந்த நன்மையை எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்தாங்க மலக்கு அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? சொன்னாங்க. அப்போ அந்த அளவுக்கு அது என்ன நல்லது, அந்த துவா நல்ல துவா, அதே சொல்கிறதுல ரொம்ப சிறப்பு. அல்லது ஒருத்தருக்கு ரப்பனா லக்கல் ஹம்து தான் தெரியுது அப்படின்னா அதுவரை சொன்னாலே போதும். இப்போ நிலையில் நின்னாச்சு. அடுத்தது எங்கே என்ன பண்ணுவோம்? சஜ்தா பண்ணுவோம். சுஜூத் பண்ணக்கூடிய நேரத்தில் கை என்ன செய்வோம்? கையை ஃபஸ்ட்டு கொண்டு போகலாம், காலையும் கொண்டு போகலான்னு சொல்லுவாங்க. கை கொண்டு போகிறது நல்லது. ஃபஸ்ட்டு கையால் என்ன செஞ்சிடணும்? போயிட்டு ஊனிக்கிட்டு, செகண்டு முட்டை ஊனி என்ன செய்வோம்? சஜ்தா செய்வோம். எத்தனை பார்ட்ஸ் படணும் தரையில்? நெத்தி மூக்கு ஒன்று தான், தலை. சரியா? 1. ஓகே. கை எத்தனை? 1, 2. சரி, 3 ஆச்சு. அடுத்து கால் எது? அவன் முட்டு பட வேண்டாம். முட்டு 2, கால் பாதம் 2, மொத்தம் 7 உறுப்புகள். 7 பார்ட்ஸ் என்ன செய்யுது? தரையில் படணும். படக்கூடிய நேரத்தில் என்னெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னா, கை இருக்குல்ல, இந்த இடம் விலா. இதுக்கு பேர் என்னது? விலா எலும்பு இருக்குல்ல, இதுதான் விலா எலும்பு. சரியா? இந்த கை வந்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, விலாவோட ஒட்டி வைக்காதீங்க. இப்படி பண்ணக்கூடாது. விலாவோட ஒட்டி வைக்கக்கூடாது, விரித்து வைக்கணும். சரியா? கை என்ன செய்யணும்? கையை வந்து காதுக்கு நேராக வைக்கணும் சஜிதா செய்யும்போது. எப்படி? சஜிதா செய்யும்போது காதுக்கு நேராக வைக்கணும். இப்படி வச்சுட்டு தலை எங்கே வைக்கக்கூடாது. சரியா? காதுக்கு நேராக கையை வைக்கணும். கையை என்ன செய்யணும்? விலாலேருந்து விரித்து வைக்கணும். சரியா? விரித்து வைக்கணும். அதுக்கு அடுத்ததாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வயிறும் தொடையும் என்ன செய்யக்கூடாது? ஒட்டக்கூடாது. வயிறு தொடை என்ன செய்யக்கூடாது? சஜிதா செய்யும்போது இப்படி ஒட்டி வைக்கக்கூடாது, விரித்து வைக்கணும். வயிறும் தொடையும் ஒட்டக்கூடாது. அடுத்தது கால் இருக்குல்ல, காலோட பின்ன சைடு, இதுவும் காலோட இதுவும் ஒட்டக்கூடாது. அது நீங்கள் சஜிதா செய்யும்போது நான் காட்டி தரேன் இன்ஷா அல்லாஹ். அப்போது வயிறும் தொடையும் என்ன செய்யக்கூடாது? தைஸும் ஸ்டொமக்கும் ஒட்டக்கூடாது. அதுபோல் கையும் விலா எலும்பும் ஒட்டக்கூடாது, விரித்து வைக்கணும். கால் என்ன செய்யக்கூடாது? ஒட்டக்கூடாது. சரியா? அப்போது அதை என்ன செய்யணும்? அதுதான் சஜிதா. சஜிதாவில் என்ன சொல்லுவோம்? என்னது? சுப்ஹான் ரப்பில் ஆலா சஜிதாவில் சொல்லுவோம். அடுத்தது உட்காருவோம். உட்காரக்கூடிய நேரத்தை அல்லாஹ் அக்பர் சொல்லிக்கும்போது ரப்பில் ஃபிர்லி.
3 வாட்டி சொல்லிக்கணும் சரியா. ரப்பி குஃபர்லி அது கூட எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சொன்ன மாதிரி வர்ஹம்னி வஜ்னி வர்ஃபானி வர்சுக்னி வாதினி இது அது அத்தஹியாத். ஆமாம், ரெண்டாவது ஒரு சஜ்தா பண்ணணும். ஒரு சஜ்தா தான் நான் நீ பண்ணுறது 2 சஜ்தா பண்ணணும் சரியா. 2 சஜ்தா முடிச்சதுக்கு பிறகு மறுபடியும் எந்திரிப்போம். எந்திரிச்சு அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி 2வது ரக்காத் உட்காரும் போது தான் என்ன செய்வோம், அத்தஹியாத் ஓதுவோம். அத்தஹியாத் தெரியுமா எல்லாத்துக்கும்? இல்லை தெரியும் தானே? சரி. ஃபுல்லாக சொல்லுவோம், ஹாஃப் சொல்லுவோம், செகண்டு ஃபுல்லு சொல்லுவோம். மஜீதுல முடியும் அப்படி தானே? மஜிதில் தானே முடியும் அத்தஹியாத்து, தெரியல. மஜிதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவோம், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக நிறைய துவா இருக்குது சரியா. மஜித் வரைக்கும் சொல்கிறது போதும், அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக சொல்லிக்கலாம். தஜ்ஜால்கிட்ட இருந்து, கபரில் இருந்து, நரகத்திட்ட இருந்து எல்லாம் பாதுகாப்பு தேடுறது அல்லா இடத்துல. அல்லாஹ் எங்களுடைய கபர் வாழ்க்கையை இது பண்ணி வை, மறுமை நாளில் நரகத்துலேருந்து காப்பாற்றிடு, தஜ்ஜால்கிட்டேருந்து காப்பாற்றிடு அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரு துவா வருது சரியா. இப்போ இது முடிச்சிட்டோமா, இது 2 ரக்காத்துக்கு, இது 3வது ரக்காத்துக்கு மறுபடியும் எந்திரிப்போம். சரி, இதில் எதெல்லாம் 4 ரக்காத்து? சரி, இஷா துஹர் அசர் 4 ரக்காத்து, மக்ரிபு 3, ஃபஜர் 2. இதில் எதெல்லாம் வந்து கஸ்ர் செய்ய முடியும்? மக்ரிபா, சரி, மக்ரிபும் ஃபஜ்ரும் செய்ய முடியாது. 2, 3 அதான் மினிமம், அதை குறைக்கக்கூடாது சரியா. எங்கே ட்ராவலில் போனாலும் சரி 4 2 ஆக்கலாம் சரியா. ஓகே, ஒரு நாளைக்கு எத்தனை ரக்காத் சுன்னா இருக்குது? மொத்தம் எத்தனை ரக்காத் சுன்னா? 5 ரக்காத் எப்படிதான் வரும்? 10 அல்லது 12. ஓகே சரி, 10 அல்லது 12 சொல்லியிருக்காங்க சரியா. ஃபஜ்ருக்கு முன்னால் 2 சரியா. ஃபஜ்ருக்கு முன்னால் 2, தொஹருக்கு முன்னால் 4, 1 2 3 4. அடுத்தது மக்ரிபுக்கு பின்னால் 2, இஷாவுக்கு பின்னால் 2, மொத்தம் எத்தனை? 10. இப்படியும் சொல்லலாம். 12 இருக்குது, ஒரு ஹதீஸில் 12 சொல்கிறாங்க. எப்படி? ஃபஜ்ருக்கு முன்னால் 2, தொஹருக்கு முன்னால் 4, 1 2 3 4, தொஹருக்கு பின்னால் 2, மக்ரிபுக்கு பின்னால் 2, இஷாவுக்கு பின்னால் 2, டோட்டல் 12 சரியா. 10ன்னு சொல்லலாம், 12ன்னு சொல்லலாம் சரியா. அப்போது இது யார்? சரி ஓகே, இப்போ இது யார் செஞ்சுட்டு வராங்களோ இவங்களுக்கு என்னென்ன ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்ன ப்ரைஸ் தெரியுமா? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னா, இப்படி யார் வந்து டெய்லி 10 அல்லது 12 ரக்காத் தொழுதுட்டு வராங்களோ அல்லாஹ் என்ன செய்வான்னா, சொர்க்கத்தில் அல்லாஹ் ஒரு மாளிகை அவருக்கு கட்டுவான், ஒரு பேலஸ். சொர்க்கத்தில் எல்லாருக்கும் நார்மலாக தான் வீடு இருக்கும் சரியா. எல்லாருக்கும் ஒரு வீடு அல்லாஹ் தருவான். ஆனால் இப்போ நம்ம தொழுறோம்ல, நமக்கான வீடு அங்கே இருக்குது, ஒரு சொர்க்கம் நமக்காக இருக்குது அப்படி தானே, ஆல்ரெடி ப்ரிப்பேர். அல்லாஹ் வந்து ஜன்னா வந்து இப்போவே ப்ரிப்பேர் பண்ணிட்டான் சரியா. இப்போவும் என்ன செய்யுது, ஜன்னா இருக்குது, நரகமும் இப்போவும் இருக்குது. அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கான்னா, ஒருத்தர் பிறந்துட்டார், இப்போ நான் பிறந்துட்டேன்னு வைங்களேன், நீங்கள் பிறந்துட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு அல்லாஹ் நரகத்துலேயும் ஒரு இடத்த வச்சுருப்பான் ரெடி பண்ணி, இப்போது சொர்க்கத்துலேயும் அல்லாஹ் ஒரு இடத்த ரெடி பண்ணி வச்சுருப்பான் சரியா. இப்போவே ரெடியாக இருக்குது, நம்ம பேரை போட்டு. இப்போ என் பேர் ஜமீல்னா ஜமீலுக்கு நரகத்தில் ஒரு இடம், சொர்க்கத்தில் ஒரு இடம். இதில் நான் எதை சூஸ் பண்ண போகிறேங்கிறது நான் வாழ்கிறத பொறுத்து தான். இந்த உலகத்தில் வேர்ல்டில் நான் எப்படி லீவ் பண்ணுறேன், நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத பொறுத்து அல்லாஹ் என்ன செய்வான், உன் இடத்துக்கு இங்கேயும் இருக்குது அங்கேயும் இருக்குது, நீ எங்கே போறியோ நீ அங்கே போக போகிற, இதுதான் சரியா. அப்போ சொர்க்கத்தில் நமக்கு ஒரு இடம் இருக்குன்னு ஏன், இப்போ நம்ம இந்த உலகத்தில் 10 அல்லது 12 ரக்காத் தொழுதுகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அல்லாஹ் என்ன செய்வான், அங்கே இப்போவே ஒரு மாளிகை கட்டி வச்சுருப்பான். நம்ம அங்கே போகிறது மட்டும்தான் என்ன பேலன்ஸ் சரியா. அப்போது ஒரு முஸ்லீம் என்ன செய்வான், மௌத்தாகிறதுக்கு பயப்படுவானா, நான் இறக்க போகிறேன் மரணிக்க போகிறேன் அப்படி பயப்படுவானா? ரெடியாக இருப்பான். ஏன்னா நான் மௌத்தானதுக்கப்புறம் எங்கே போக போகிறேன், எனக்கான பேலஸுக்கு தான் அப்படி தானே. சொர்க்கத்தில் எனக்கு ஒரு பேலஸ் இருக்குது, நான் அங்கே போக போகிறேன் அப்படிங்கிறது ஒரு முஸ்லீம் என்ன செய்வான்னா, மௌத்துனா தெரியும் தானே, மரணிக்கிறது இறக்குறது, இதுக்கு என்ன செய்ய மாட்டான் ஒரு முஸ்லீம் என்ன செய்ய மாட்டான், எப்போவுமே பயப்பட மாட்டான். அப்போ எப்போவுமே ரெடியாக இருப்பான் சரியா. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னா, அது மாதிரி 10 ரக்காத் அல்லது 12 ரக்காத் யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பேலஸ். அதே போல் நம்ம இப்போ சுப்ஹானல்லாஹ் சொல்கிறோமே, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் இப்படி திக்ரு செய்கிறது எல்லாமே அல்லாஹ் என்ன செய்வானா, நம்மளோட இடம் இருக்குல்ல சொர்க்கத்தில், அங்கே ஒவ்வொரு மரத்தை அல்லாஹ் நடுவான். இப்போவே ஒரு மரம் என்ன செய்யப்படும், நடப்படும். அல்லாஹ் என்ன செய்வான், நமக்கு ஒரு மரம் நடுவான். எதுக்கு? கார்டன்ஸ்.
அங்கே அங்கே நமக்கு என்ன செய்ய போகிறோம், ஒரு மரம் நடப்படும். அது பெரிய மரமாக நம்ம சொர்க்கத்துக்கு போகும்போது நம்ம இடத்துல மரமாக இருக்கும். அப்போ என்ன, நிழலாக இருக்கும், இல்லை ஒரு கார்டன் மாதிரி இருக்கும் நம்ம இடம். இல்லாதவங்களுக்கு எப்படி இருக்கும், பாலைவனம் மாதிரி இருக்கும். உலகத்தில் இருக்கார், கொஞ்சம் அமல் செய்கிறாரு, கொஞ்சம் தொழுகிறாரு, இந்த மாதிரி முஸ்லீமாக இருக்கிறாரு, சொர்க்கத்துக்கு போயிட்டாரு. அப்போ அவர் பார்ப்பார், அவருக்கு ஒரு வீடு இருக்கும், மற்றதெல்லாம் சும்மா இருக்கும். ஆனால் நல்ல அமல் செஞ்சுட்டு போனால் ஒரு பெரிய கார்டன் மாதிரி. சொர்க்கத்தை பற்றி உங்களுக்கு தெரியும் தானே. அங்கே என்ன செய்யும், பால் ஆறாக ஓடும், மில்க் என்ன ரிவராக ஓடும், மில்க் ரிவராக ஓடும். ஹனி, ஆமாம், ஹனி என்ன செய்யும், ரிவராக ஓடும். இன்னும் ஆல்கஹால் இருக்குல்ல, அதுவும் ரிவராக ஓடும். ஆனால் எல்லாமே என்ன தான் நல்லது, பியூர். சரியா? எப்படி இருக்கும், வீட்டில் இருப்பாங்களாம் சொர்க்கத்தில், வீட்டில் இருப்பாங்களாம், தரை இருக்குல்ல, தரை வந்து இப்படி கீழே பார்த்தா பாலாறு ஓடிக்கிட்டு இருக்கும், கீழே தரைக்கு கீழே. சரியா? நீங்கள் வேணும்னா அதை எடுத்து குடிச்சிக்கலாம். சரியா? அந்த மாதிரி நம்மளால் கற்பனை பண்ண முடியாது. ரசூல்லா சொன்னாங்க, சொர்க்கத்தில் உள்ளதெல்லாம் சொன்னாங்க, ரசூல்லா சொல்லிட்டு சொன்னாங்க, நீங்கள் கற்பனை பண்ணாலும் உங்களால் கற்பனை பண்ண முடியாது. சரியா? பிடிக்காது, எந்த மைனஸும் இருக்காது. சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ப்ளஸ், எந்த மைனஸ் இருக்காது. நான் முன்னாடியே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், சொர்க்கத்தில் நாத்தம் இருக்காது, பேட் ஸ்மெல் கிடையாது, சொர்க்கத்தில் ஸ்வெட்டு கிடையாது, சொர்க்கத்தில் ஹீட்டு கிடையாது, நல்ல கூல்டும் கிடையாது. அதே போல் எதெல்லாம் மைனஸ்ன்னு நினைக்கிறீங்களோ, அது எதுவுமே அங்கே இருக்காது, எல்லாமே ப்ளஸ். எதெல்லாம் விரும்புகிறீங்களோ அதுவும் எதில் எல்லாத்துலேயுமே வருது இல்லை. சரியா? இப்போ நல்லா சாப்பிட்டீங்க சொர்க்கத்தில், பயங்கரமாக சாப்பிட்டீங்க. இந்த உலகத்தில் நல்லா சாப்பிட்டா என்ன ஆகும், வெடியெல்லாம் செய்யாது. ஓரளவுக்கு நல்லா சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், நல்லா வந்து வயிறு ஃபுல்லாக ஆயிடுச்சு, என்ன செய்யும், மயக்கம் வந்துடும். அப்படி தானே, தூக்கம் வந்துடும்ல, படுத்துரும், விளையாட முடியாது, நடக்க முடியாது, தூங்கணும் போல் இருக்கும். சொர்க்கத்தில் அப்படி கிடையாது. சொர்க்கத்தில் என்னென்னா ஃபுல்லாக சாப்பிட்ருவோம், போடுறோம்ல இப்போ, அந்த மாதிரி சொர்க்கத்தில் மூமின்கள் என்ன செய்வாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, போடுவாங்க, வயிறு காலி ஆயிரும், மறுபடியும் சாப்பிடும். சரியா? இதுதான் சொர்க்கம். சொர்க்கத்தில் வந்து என்ன செய்யாது, மைனஸ் அப்படிங்கிறதே கிடையாது. தூங்க மாட்டோம், தெரியுமா? சொர்க்கத்தில் தூங்க மாட்டோம். நம்ம இப்போ நினச்சா என்ன நினைப்போம், இப்போது அல்லாஹ் அக்பர், தூங்க மாட்டோமா அப்படின்னு ஒரு கவலை தானே. ஏன்னா தூக்கம் தானே இந்த உலகத்தில் முக்கியம், தூங்காமல் இருக்க முடியாதுல்ல. ஆனால் சொர்க்கத்தில் அப்படி இல்லை, தூக்கம் வராது, தூங்கணும் அவசியம் இருக்காது. தூக்கம் எப்போ வரும், நமக்கு டயர்டாக இருந்தால் வரும். இப்போ ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க, தூக்கம் வருமா, பார்க்கு போகிறீங்க அல்லது எங்கேயாச்சும் போகிறீங்கன்னு வைங்களேன், தூக்கமே வராது. அப்படி தானே, இப்படியா நல்லா ஜாலியாக, அதுதான் சொர்க்கம். தூங்கவே மாட்டோம் சொர்க்கத்தில். ரைட். அதே போல் சொர்க்கத்தில் வந்து என்ன, காசு கிடையாது, ஏடிஎம் கார்டு பணம் இதெல்லாம் கிடையாது. ஏதாச்சும் வாங்கணும் அப்படி உண்டு, அப்படி நீங்கள் நினைக்கிறது எல்லாமே கிடைக்கும். ஆனால் அங்கே ஷாப்பிங்கும் இருக்குது. சரியா? சொர்க்கத்தில் என்ன இருக்குது, ஷாப்பிங்கும் இருக்குது, அப்படியே கடை மார்க்கெட்டும் இருக்குது. சூக் அப்படின்னு சொல்கிறது, மார்க்கெட் இருக்குல்ல, சொர்க்கத்துலேயும் மார்க்கெட். அப்போ நீங்கள் நினைப்பீங்க, அதான் சொர்க்கத்தில் தான் எல்லாம் கிடைக்குது, அப்போ எதுக்கு மார்க்கெட் அப்படின்னு. அல்லாஹ் என்ன அப்படி வச்சுருக்கிறான் அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு வந்து ஷாப்பிங் பண்ணுறதுல ஒரு இன்பம். சரியா? ஒரு ஹாப்பினஸ். அப்படி தானே. என்ன இப்போ எதுதான் எல்லாமே ஆர்டர் போட்டு நம்ம வீட்டுக்கு வருது அப்படின்னாலும் நம்மளா ஷாப்பிங் போகிறதுல ஒரு ஹாப்பினஸ் தானே, போய் பார்த்து. இதே போல் அல்லாஹ் சொர்க்கத்திலேயே ஒரு மார்க்கெட் வச்சுருக்கிறான், அங்கே போய் சாதனம்லாம் வாங்குவோம். சரியா? அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரசூல்லா சொல்கிறாங்க, அங்கே வந்து பணம் கிடையாது. அவர்கிட்ட யார் அங்கே இருப்பாங்க, ஷாப்கீப்பர் யார் அப்படின்னா ஏஞ்சல்ஸ் தான் அங்கே யார், ஷாப்கீப்பர். அங்கே போய் காசு என்ன கிடையாது, நீங்கள் எல்லா திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டீங்க, அவர் கேட்பார், நீங்கள் சுப்ஹான் அல்லாஹ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. நம்ம சுப்ஹான் அல்லான்னு சொல்லுவோம்ல, அல்லாஹ் அக்பர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவோம்ல, அதுதான் அங்கே பேமெண்ட். நீங்கள் அது சொன்னால் போதும், கலாஸ் எடுத்துகிட்டு போயிடலாம் வீட்டுக்கு. சரியா? இதுதான் அங்கே என்ன பேமெண்ட். எல்லாமே எதுவுமே இல்லை, அங்கே கிடையாது, அங்கே எதுவுமே கிடையாது. நீங்கள் அவ்வளோதான். சரியா? கரெக்டு. அப்போ இதுதான் என்ன, சொர்க்கம். அப்போ இதெல்லாம் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் 5 வக்து தொழணும், அதுக்கு எக்ஸ்ட்ராவாக இந்த 12 ரக்காத்தும் தொழணும். சரியா? எங்கே வேணாலும் தொழுகலாம். இல்லை, ஃபஜ்ருக்கு முன்னால் டு லொஹருக்கு முன்னால். லொஹர் பாங் சொல்லிட்டாங்களா, லொஹர் பாங் சொன்னாங்கன்னா, நான் சொல்கிறது ஃபஜ்ருக்கு முன்னாலேனா எப்போ, ஃபஜ்ர் பாங் சொல்கிறதுக்கே முன்னால் இல்லை. எங்கே சொர்க்கத்தில் தொழுகையெல்லாம் கிடையாது. சரியா? சரி, இப்போ நான் சரி கேளுங்க, ஃபஜ்ருக்கு முன்னால் 2 ரக்காத்துன்னு சொல்கிறேன், அப்படி தானே. லொஹருக்கு முன்னால் 4 அப்படின்னா பாங் சொல்கிறதுக்கு முன்னாலே இல்லை, பாங் சொன்னதுக்கு பிறகு 2 ரக்காத்து ஃபஜ்ருக்கு ஃபர்தான தொழுகை தொழுவோம்ல, அதுக்கு முன்னால் தான் 2. அதே போல் லொஹர் பாங் சொன்னதுக்கு பிறகு 4 ரக்காத் தொழுறதுக்கு முன்னால்
4 ரக்காத் சுன்னா. சரியா? மக்ரிபுக்கு பின்னால் 2, இஷாவுக்கு பின்னால் 2, தொஹருக்கு பின்னாலேயும் 2 தான், அசருக்கு முன்னுக்கு பின்னு கிடையாது. சரியா? ஆமாம், ஏன்னா அசருக்கு பின்னால் என்ன வருது? சன்செட். சன்செட்டுக்கு தொழக்கூடாது, சன்செட்டுக்கு தொழக்கூடாது, சன் ரைஸ் ஆகும்போது தொழக்கூடாது, சன் மிடில் நிற்கும்போது தொழக்கூடாது. இந்த 3 டைமில் தொழுறது என்ன? ஹராம், தொழக்கூடாது. சரியா? சரியா? அப்போ அடுத்ததா ஜமாத் தொழுகை. ஜமாத் தொழுகைன்னா தெரியும் தானே? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, வீட்டில் தனியாக தொழுறது அல்லது எங்கே தனியாக தொழுறதை விட நீங்கள் ஜமாத்தா தொழுதிங்க, உட்காருமா, ஜமாத்தா தொழுதிங்க அப்படின்னா தனியாக தொழுறதை விட ஜமாத்தா தொழுதா 27 டைம்ஸ் பெட்டர். 27 × 1 அந்த மாதிரி. சரியா? 27 டைம்ஸ் பெட்டர். இப்படி அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? ஆம்பளைங்க என்ன செய்யணும்? வீட்டிலேருந்து வெளியில் போய் பள்ளியில் தொழுகணும். லேடிஸ் எப்படி தொழணும்? வீட்டில் ஹாலில் கூட வேண்டாம், ரூமில் தொழுதாலே என்ன நிறைய நன்மை. சரியா? எங்கே வேணாலும் தொழுதுக்கலாம் வீட்டுக்குள்ள. இது ஜும்மாவுடைய தொழுகை. ஜும்மாவுடைய தொழுகை வந்து என்னைக்கு வரும்? மண்டே, அப்படி தானே? சரி, ஃப்ரைடே வருது ஜும்மாவுடைய தொழுகை. யாரெல்லாம் தொழுகலாம்? ஜென்ஸும் தொழுகலாம், லேடிஸும் தொழுகலாம். ஜும்மா தொழுகை பள்ளியில் இடம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால். அப்போது அதில் எத்தனை ரக்காத் ஜும்மாவுக்கு? ஒருத்தருக்கு ஜும்மா தொழ முடியல, உடம்பு சரியில்லை, வீட்டில் இருக்கிறாரு, 4 தொழணும். சரியா? அவர் ஜும்மா நாள், இன்னைக்கு ஃப்ரைடே, அதனால 2 ரக்காத்து கிடையாது. ஜும்மாவில் ஏன் 2 ரக்காத் அப்படின்னு சொன்னால், அந்த 2 ரக்காத்துக்கு ஈக்குவலாக என்ன செய்வாங்க? ஹுத்துபா நிகழ்த்துவாங்கல்ல, ஹுத்துபா பேசுவாங்கல்ல, ஜும்மா பயான் பண்ணுவாங்கல்ல, அதுதான் அந்த 2 ரக்காத்துக்கு ஈக்குவல். அப்போ என்ன செய்யணும்? ஒரு ஆள் வந்து ஜும்மாவுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஹுத்துபாவுக்கே போயிடணும். அவங்க வந்து பயான் பண்ண ஆரம்பிப்பாங்கல்ல, அப்போவே போயிடணும் ஒரு ஜென்ட்ஸ். அது நான் சொல்கிறேன். இப்போ ஜும்மாவுக்கு போகிற நேரத்தில் யார் வந்து ஃபஸ்ட்டு போகிறாங்க, செகண்ட் போகிறாங்க அப்படிங்கிறதுல வந்து இருக்குது. அதை கேட்க மாட்டேன், நானே சொல்கிறேன். பள்ளிக்கு வெளியில் மலக்கு இருக்காங்களே, ஏஞ்சல்ஸ் நின்றுட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு நோட் பேட் வச்சுருப்பாங்க. சரியா? நமக்கு தெரியாது. அந்த லிஸ்ட்டில் வந்து அந்த பள்ளிக்கு யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்களோட பேர் எழுதுவாங்க. இவருடைய பையன் இவருடைய பையன் இவர். உங்கள் பேர் இப்படி இருக்குன்னா, இப்போ ஷெசான் சொன்னால் ஷெசான் இப்னு ஷாஹுல். சரியா? இப்படி யாரெல்லாம் இருக்கிறாங்களோ 1 2 3 4 5 அப்படி எழுதிட்டே இருப்பாங்க. யார்? ஏஞ்சல் எழுதுவார் யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க பள்ளிக்கு. அப்போது இப்போ வந்து பாங்கு சொல்லிட்டாங்க. எப்படி? இமாம் வந்து மிம்பரில் ஏறி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அப்படி சொல்லுவார். சொன்ன உடனே பாங்கு சொல்லுவாங்க. பாங்கு சொன்ன உடனே இந்த ஏஞ்சல்ஸ் என்ன செய்வாங்களாம்? பள்ளிக்கு வெளியில் இருந்தவங்க போயிடுவாங்க, பள்ளிக்குள்ளே போயிடுவாங்க. எதுக்கு? பயான் ஸ்டார்ட் ஆச்சு, பயான் கேட்குறதுக்கு ஏஞ்சல்ஸ் என்ன செய்வாங்கன்னா உள்ளே போய் உட்காந்துருவாங்க. அதுக்கு பிறகு யார் வந்தாலும் நோட்டில் எழுத முடியாது. வந்தவங்களோட பேர் எங்கே இருக்காது? நோட் பேடில் இருக்காது. சரியா? இதில் தான் அந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிறவங்களோட பேருக்கு என்ன கிடைக்கும்? கேமல் குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கும். அதுக்கு அடுத்தது ஹவ், அடுத்தது தேர்டு ஷீப்பு, 4th ஹென். ஓகே, 5th அப்புறம் ஃபுல்லாகவே எக்கு தான். சரியா? 5th அந்த அவர் எழுதிட்டு உள்ளே போவாங்கல்ல, உள்ளே போகிற வரைக்கும் எந்தெந்த பேர் இருக்கோ எல்லாத்துக்குமே ஒரு எக்கு கொடுத்த நன்மை. சரின்னு சொல்கிறீங்க. துஹா தொழுகை தெரியுமா? துஹா தொழுகை கரெக்ட். ஓகே, இது ப்ராப்பரான டைம் தெரியுமா? எக்ஸாக்ட் டைம் எதுன்னு துஹாக்கு? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒட்டகம் வந்து சூடு தாங்க முடியாமல் தரையிலேருந்து எந்திரிக்கிற நேரம் அப்படின்னா ஒரு 10 மணி 11 மணி 10 o'clock 11 o'clock. இப்போ காலையில் வந்து என்ன செய்யும்? சூடு கம்மியாக இருக்கும், ஒட்டகம் உட்காந்தே இருக்கும் மண்ணில். சரியா? டெசர்ட்டில் சூடு ஜாஸ்தியாக ஒரு 10 மணி ஆனோன்னா சூடு ஜாஸ்தியாகிடும். ஒட்டகம் என்ன செஞ்சிரும்னா எந்திரிச்சிடும், தாங்க முடியல சூடு. அப்போ அந்த டைம் தான் என்ன? துஹாவுடைய டைம். அது என்ன செய்யலாம்? குறைஞ்சது 2 ரக்காத், 2 to 8 ரக்காத்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் சொல்லலாம். 2 ரக்காத் சொல்லலாம், அல்லது 4 சொல்லலாம், 6 சொல்லலாம், 8 சொல்லலாம். சரியா? இப்போ 2 தொழுதுக்கலாம், பிரச்சனை இல்லை. இது எதுக்கு? இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நம்ம உடம்புல வந்து மொத்தம் எத்தனை ஜாயின்ஸ் தெரியும்? ஜாயின்ஸ் இருக்குல்ல, இது ஒரு ஜாயிண்ட், இது ஒரு ஜாயிண்ட், இது டோட்டலாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அந்த உடம்புல வந்து 360 ஜாயின்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் வந்து யாரும் இல்லை, டாக்டர் இல்லை. சரியா? ரசூலுல்லாஹ் யாரும் இல்லை, டாக்டர் கிடையாது. ஆனால் அல்லாஹ்க்கு தெரியும் டோட்டலாக ஒரு மனுஷனுக்கு எத்தனை ஜாயின்ஸ் இருக்கும் அப்படின்னு. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க 360 ஜாயின்ஸ் இருக்கும். அந்த 360 ஜாயின்ஸுக்கும் நீங்கள் என்ன செய்யணும்? சதக்கா செய்யணும். சதக்கானா என்ன? சதக்கா யாருக்காச்சும் பணம் கொடுக்கும்ல,
உதவி செய்வோம்ல, யாருக்காச்சும் சதா கொடுப்போம். 360 ஏழைகளுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, சதக்கா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அது யாருக்கு முடியாது, நமக்கு முடியுமா? டெய்லி 360 பேருக்கு கொடுக்க முடியுமா? முடியாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க 2 ரக்காத் துஹா தொழுவீங்கல்ல 10 மணி 11 மணிக்கு, அது என்ன செய்யும், ஈக்குவல் ஆகிடும். 360 பேருக்கு கொடுத்த நன்மையை துஹா தொழுகை என்ன செஞ்சிடும், தந்துடும். சரியா? இது துஹா தொழுகை. வித்திரு தொழுகை தெரியுமா? வித்திரு தொழுகை தெரியாதா? தெரியுமா? ஓகே. வித்திரு தொழுகை வந்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வித்திரு தொழுகை தான் ஒரு டேல லாஸ்ட் தொழுகை. இஷாவுக்கு அடுத்தது, தராவிக்கு அடுத்தது, எல்லாத்துக்கும் லாஸ்ட் என்ன தான், வித்திரு தொழுகை. வித்திருனா என்னதுன்னா, வித்திருனா என்ன அப்படின்னா 1 3 5 இதுதான் வித்திர். நீங்கள் என்ன சொல்வீங்க, ஆட் ஆர் ஈவன். அப்போது இதெல்லாம் என்ன, ஆடுன்னு சொல்கிறோம்ல, ஆட் நம்பர்ஸ், அதுக்கு தான் அரபிக்கில் என்னென்னா வித்திர். வித்திர்னா என்னென்னா ஆட் நம்பர்ஸ்க்கு தான் வித்திர்னு சொல்கிறது. அப்போ வித்திரில் வந்து என்ன செய்யலாம், 1 தொழலாம், 3 தொழலாம், 5 தொழலாம், 7 9 இப்படி தொழுகலாம். இப்போ இது வந்து எப்படி 6 வராதுல்ல, 6 வந்து ஈவன், 6 ஈவன் நம்பர். சரியா? அப்போ ஒருத்தர் வந்து 2 தொழ முடியாது, வித்திரு 2 தொழக்கூடாது, 3 தான் தொழணும். 1 தொழணும் அல்லது 3 தொழணும் அல்லது 5 7 அப்படி. சரியா? அதான் வித்தருடைய தொழுகை. சரி, இப்போ இதில் வந்து நான் ஒன்று மிஸ் பண்ணேன் தொழுகையில். சரியா? அது என்னன்னா, அத்தஹியாத்தில் இருக்கும்போது கை விரலை நீட்டுறது. சரியா? சரியா? உட்காரு. சரி, ஓகே, உட்கார். இப்போ இதில் வந்து என்ன, சில பேர் என்ன செய்வாங்கன்னா, கேளுங்க, சில பேர் நீட்டலாம், அப்படி தானே? சில பேர் அத்தஹியாத்தை ஆரம்பித்தோடனே கையை நீட்டுவாங்க. ரெண்டுக்குமே புரிதல் இருக்குது. அசைப்பாங்க. சரியா? என்ன செய்வாங்க, அசைப்பாங்க அல்லது நீட்டி வைப்பாங்க. நிறைய ஸ்காலர்ஸ், அதாவது உலமான்னு சொல்லுவாங்கள்ல, உலமான்னு தெரியல, ஸ்காலர்ஸ் என்ன சொல்லுவாங்க, ஸ்காலர்ஸ் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஸ்காலர்ஸ் வந்து நிறைய பேர் அசைக்கிறது கரெக்டாக அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து யாராச்சும் ஒருத்தங்க அசைச்சிட்டு இருக்கிறீங்கன்னு வைங்களேன், அவங்க யாராச்சும் அசைக்காதவங்களை பார்த்தா என்ன நினைக்கக்கூடாது, இவர் தப்பாக செய்கிறாரு, இவருக்கு நாம் வந்து இதை சொல்லி புரிய வைக்கணும், இவர் வந்து பண்ணுற தப்பு, இவருடைய தொழுகை ஏற்றுக்க மாட்டான்ல, அப்படி சொல்லக்கூடாது. அதே மாதிரி யாராச்சும் நீட்டி வச்சுருக்கீங்க, இன்னொருத்தர் வந்து பக்கத்தில் இருக்கிறவர் அசைக்கிறார் அப்படின்னா அவரை பற்றி என்ன நினைக்கக்கூடாது, இவர் வந்து சரியே இல்லை, இவர் வந்து தொழுகிறதே சரியில்லை, இவரோட தொழுகை ஏற்றுக்கவே மாட்டான்ல அப்படின்னு நினைக்கக்கூடாது, சண்டை போடக்கூடாது. சரியா? அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்த இமாம் என்ன சொல்லியிருக்கலாம், அசைக்க சொல்லியிருப்பாங்க, அதனால் அவர் அதை செய்கிறார். இவங்களோட இமாம் என்ன செஞ்சுருப்பார், நீட்டி வைங்க அப்படின்னு சொல்லியிருப்பார், அதனால் நீட்டி வச்சுருக்கிறாங்க. அதனால் நாம் என்ன செய்யக்கூடாது, அதில் சண்டை போடக்கூடாது. இப்போ அசைக்கிறவங்க அசைச்சிக்கலாம், நீட்டி வைக்கிறவங்க நீட்டி வச்சுக்கலாம். ஆனால் அசைக்கிறது தான் கரெக்டுன்னு நான் அதை அசைப்பேன். சரியா? அப்போ உங்களுக்கு எது கரெக்டு அப்படின்னு தோணுதோ சரியா ஒவ்வொரு பண்ணிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததா இன்னொன்று மிஸ் பண்ண, என்னது, சலாம் கொடுக்கணும். ரைட் சைடு அப்படியே திருப்புங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா. சரியா? 2 சைடு ஃபேஸை மட்டும் திருப்பணும். எந்த அளவுக்குன்னா, ரசூல்லாவுடைய பின்னாலேருந்து சஹாபாக்கள் பார்ப்பாங்க ரசூல்லா தொழுகிறத, ரசூல்லாவுடைய கண்ணம் இருக்குல்ல, கண்ணத்துடைய ஒயிட்னஸ் வந்து அவங்க பார்ப்பாங்க. அதாவது ரசூல்லாவுடைய கண்ணம் எப்படி இருக்கும், வெள்ளையாக இருக்கும்ல, அதை வந்து பின்னால் இருக்கிற சஹாபா வந்து பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு ரசூல்லா என்ன செய்வாங்கன்னா ஃபேஸை திருப்புவாங்க. கொஞ்சம் இல்லை, இவ்வளோ இல்லை, இப்படி இல்லை, ஃபுல்லாக திருப்பணும். அப்புறம் அடுத்தது என்ன, தொழுது முடிச்சோடனே என்ன சொல்லுவீங்க, 3 டைம்ஸ் என்ன செய்கிறோம், அஸ்தக்ஃபிருல்லா சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம் அஸ்தக்ஃபிருல்லா வந்து, நாம் வந்து அஸ்தக்ஃபிருல்லா சொல்கிறோன்னா, ஏதாச்சும் தொழுகையில் ஏதாச்சும் தப்பு செஞ்சுருப்போம், மறந்துருப்போம், நான் கேட்கல, சரி ஏதாச்சும் ஒன்று தப்பு பண்ணியிருப்போம்ல, அதனால் என்ன செய்வோம் அப்படின்னா அஸ்தக்ஃபிருல்லா சொல்லுவோம். அதுக்கு பிறகு அல்லாஹும்ம அன்த ஸலாம் வ மின்க ஸலாம் தபாரக்த யா தல் ஜலாலி வல் இக்ராம் சொல்லுவோம். அதுக்கு பிறகு சுப்ஹானல்லாஹ் எத்தனை வாட்டி, சுப்ஹானல்லாஹ் 33, சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹ் அக்பர் 33 டைம்ஸ் நீங்கள் சொல்லிக்கலாம். இதோட என்ன செஞ்சிடும், தொழுகை முடிஞ்சிடும். சரியா? இப்போ ஒரு கொஸ்டின் கேட்பேன், யாருக்காச்சும் தெரிஞ்சால் மட்டும் கை தூக்குங்க. சரியா? கொஸ்டின் கேட்குறேன், தெரிஞ்சால் மட்டும் கை தூக்குங்க. வீட்டை விட்டு வெளியே போகும்போது என்ன துவா ஓதுறோம் சொல்லு, நீல் டவுன். சரியா? கண்டிப்பாக நீங்கள் சொல்லுமா, நீ சொன்ன தெரில, இல்லை நீங்கள் சொல்லுங்கம்மா. வீட்டை விட்டு வெளியில் போகும்போது அது 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 வாகனத்தில், வெஹிக்கிள்ஸில் போகும்போது. சரியா? பிஸ்மில்லாஹி தவக்கல் தொலல்லாஹி லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. ஓகே,
வீட்டுக்குள்ளே வரும்போது வேற வேற ஓகே, அது ஓகே, கரெக்டு தான். இல்லை கரெக்டு தான்மா. ஆனால் ஒரு துவா இருக்குது. இல்லை, அது படிச்சுக்கோங்க சரியா. பிஸ்மில்லாஹி வலஜ்னா பிஸ்மில்லாஹி ஹரஜ்னா வ அலல்லாஹி ரப்பனா தவக்கல்னா. சரியா? இது வீட்டுக்குள்ளே போகும்போது நான் வேணா உங்களுக்கு அந்த துவா எழுதி அனுப்பி தரேன் இன்ஷா அல்லாஹ். சரியா? வாஷ்ரூம் டாய்லெட்டுக்குள்ளே போகும்போது என்ன துவா? டாய்லெட் உள்ளே போகும்போது. அடுத்தது பள்ளிவாசல் மஸ்ஜிதுக்குள்ளே போகிற துவா என்ன? சரி, இவங்களுக்கு கூட மஸ்ஜிதுக்கு அடிக்கடி போகிறதில்ல. நீங்கள் சொல்லுமா? அவன் சொன்னதுக்கப்புறம் சொல்லு. சரி, பள்ளிவாசல்லேருந்து வெளியில் வரும்போது அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபதுலிக. சரியா? 3 துவா. ஒன்று என்ன? வீட்டுக்குள்ளே போகும்போது துவா, பள்ளிவாசலுக்கு உள்ளே போகும்போது துவா, பள்ளிவாசல்லேருந்து வெளியில் வரும்போது துவா. வீட்டுக்குள்ளே போகும்போது என்ன துவா? அதாவது பிஸ்மில்லாஹி வலஜ்னா பிஸ்மில்லாஹி ஹரஜ்னா வ அலல்லாஹி ரப்பனா தவக்கல்னா. பள்ளிவாசலுக்குள்ளே போகும்போது அல்லாஹும்ம அஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மதிக. வெளியில் வரும்போது அல்லாஹும்ம இன்னி எப்போவும் பாத்ரூம்லேருந்து வெளியில் வர்றதுலே அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபதுலிக. சரியா? 3 துவா படிச்சுட்டாங்க. சரி, இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் கிளாஸ் முடிஞ்சது. அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் மீட்